வாங்க சார். என் மகங்கிற அடையாளம் இல்லாம எப்ப சுயமா நீ முன்னேறி காட்டுறியோ அப்பதான் இந்த உலகத்துக்கு ஒன்னு அறிமுகப்படுத்தி காட்டுவேன். என் மகன் நிரூபிக்க உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது மட்டும்தான். இதையும் கோட்டை விட்டுட்டா அப்புறம் உன் இனிஷியலுக்கு மட்டும்தான் நான் உனக்கு அப்பனா இருப்பேன். சார், மிஸ்டர் மனோஜ் சார் வந்திருக்காரு. ஹலோ சார். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கங்க. அஞ்சலி, பாத்தியாடி? ஊர்ல இருக்கிற பணக்காரங்க எல்லாம் இங்கதான் குடியிருக்காங்க. இப்படிப்பட்ட லைஃப்க்கு தாங்க நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பூமிகா எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. அவ கெடுத்தது 100 கோடி தான். இப்போ உனக்கு 5000 கோடி கிடைக்க போகுது. வருண நீ கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே உனக்கு தான். கெட்டதுலயோ ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கோ. கண்டிப்பா வருண நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த ஈவெண்ட்ட மகிழ்ச்சி கம்பெனி தான் நடத்துது. கண்டிப்பா இங்கதான் வருணும் அவளும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கையும் களவுமா அவங்க அப்பா அம்மா கிட்ட புடிச்சு கொடுத்தா பார்வதி ஆண்டி அவளை அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. விடாத அஞ்சலி, விடாத. பூமிகா ஒழியணும். நீயும் வரணும், வாழணும். இதுதாமா இந்த அக்காவோட ஆசை. என்ன? பூமிகா, வருண் எங்க இருக்கீங்க? இன்னைக்கு உங்க காதல் கதைய நான் முடிச்சு வைக்கிறேன். வாங்க. ப்ளீஸ் பி சீட்டட் சார். தேங்க்யூ. உட்கார். சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாமா? மேடம் உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். ஓகே, கேரி ஆன். கௌதம் எங்க இருக்கான்னு தெரியலையே. வந்தவங்கள கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்துடலாம். ஹாய் சார். ஹாய் மேம். வணக்கம். ஹாய் மேம். நான் கௌதம் சாரோட பர்சனல் செக்யூரிட்டி. இவங்க கௌதம் சார் பத்தி ஒரு கவர் ஸ்டோரி பண்ண வந்திருக்காங்க. ஆமா சார். கௌதம் எங்க? எங்க வந்தாலும் அவர் பிசினஸ் மீட்டிங்கை விட மாட்டாரு. ஒரு முக்கியமான கிளையண்ட் கிட்ட விஐபி ரூம்ல பேசிட்டு இருக்காரு. முடிஞ்ச உடனே நானே உங்களை கூட்டு போறேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே, யா, நைஸ் மீட்டிங் யூ. தேங்க் யூ. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் மனோஜ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா. ஆமா, கௌதம் எங்க? ஒரு சின்ன மீட்டிங்ல இருக்கான். நான் இப்ப வர சொல்றேன். சரிங்க. ஏதாவது சாப்பிட? இல்லங்க, ஒண்ணும் வேண்டாம். சரி, இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்க உட்காருங்க. எவ்வளவு நாள் அவங்க ஆச்சு இன்னும் பார்த்து? அப்படியே இருக்காங்கல்ல? ஆமா.
என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? அதுவா, அது கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, அதுதான் உறுத்திக்கிட்டே இருக்கு. உங்க கண்ணீரை துடைக்க நான் இருக்கேன். வருண், என்னாச்சு? அப்பா அம்மாவை பார்த்துதானே இப்படி? வருண், ப்ளீஸ், உங்க கண்ணில் எப்பவுமே கண்ணீர் வரக்கூடாது. உங்க சிரிப்பு தான் என்னை வாழ வச்சிட்டு இருக்கு. எதுக்கு இப்ப மறைஞ்சு நிக்கிறீங்க? போய் உங்க அப்பா கிட்ட பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். இல்ல பூமி, அது சரியா வராது. ஏன் வருண், ஈகோ பாக்குறீங்களா? பெத்த அப்பா கிட்ட என்ன ஈகோ பூமி? இது மரியாதை. அவரோட நம்பிக்கையை நான் உடைச்சிருக்கேன். அதுக்கு இந்த தண்டனை தான் சரி. வருண், ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல பூமி, அதுதான் உண்மை. என்னை பத்தி அவருக்கு நிறைய கனவு இருக்கு. நான் தான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். அதான் இப்ப உணர்ந்துட்டீங்களே, இப்ப போய் மன்னிப்பு கேளுங்க. அவர் உங்களை புரிஞ்சுப்பாரு. அவர் என்ன மன்னிக்க தயாரா இருக்கலாம், ஆனா அந்த மன்னிப்புக்கு தகுந்தவனா நான் என்ன மாத்திக்கணும். நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. யோசிக்கணும் பூமி. எதையுமே நான் யோசிக்காம செய்யலங்கிறத தான் என் அப்பா எனக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. என்ன ஒரு பொறுப்பான மனுஷனா பார்க்க ஆசைப்பட்டாரு. அப்படி ஒரு மனுஷனா உயர்ந்து நான் அவர் முன்னாடி போய் நிற்பேன். அது வரைக்கும் அந்த தெய்வத்தை நான் மறைஞ்சிருந்தே கும்பிட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா எதையும் சாதிக்காம ஒரு பாதி மனுஷனா உங்க முன்னாடி வந்து நிக்க நான் விரும்பல. கூடிய சீக்கிரம் நீங்க ஆசைப்பட்ட வருணா நான் வருவேன். அப்படி ஒரு மனுஷனா என்ன மாத்த என் பூமி என் கூட இருக்கா. என்னக்கா வருணையும் அவளையும் எங்க? ஆமா, எங்கதான் இருக்காங்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா அப்படியா? ஏய் ஓயடா. Oh my God.
எப்படிப்பா இருக்க? ஆள் மாறவே இல்லை, அப்படியே இருக்க. நீ மட்டும் என்ன, அப்படியே தான் இருக்க. அம்மா, நாங்க 2 பேரும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். வாங்க மேடம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். நீ தான் பெரிய ஆயிட்ட, பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாம் உங்களை மாதிரி நல்ல உள்ளவங்களுடைய ஆசீர்வாதம் தான். பை தி வே, இதனுடைய பொண்ணு பிரீத்தி, இவருடைய பாலிய ஃப்ரெண்ட், மனோஜ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன். ஓகே. ஹாய் அங்கிள். ஹலோ. ஹலோ ஆண்டி. ஹலோ. ஏய், உன் பையன் எங்க? அவன் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ்க்காக பூனா போயிருக்கான். ஹேய், வெரி குட் பா. உன்னுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸை அவ தானே டேக் ஓவர் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். சரி, போய்ட்டு. என்னம்மா, என்னை பத்தி ஏதாவது காசிப் பேசிக்கிட்டீங்களா? அம்மா என்னை பத்தி புகார் சொல்லியிருப்பாங்களே. சச்சா, உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாங்கடா. நான் இப்போ வந்துடுறேன். சரிப்பா. என்னமோ மனோஜ், எனக்கு இந்த பாராட்டு விழா, ஃபெலிசிட்டேஷன்லாம் சுத்தமா பிடிக்கல. தேவையில்லாத ஒண்ணு. ஏய், கம் ஆன், யூ டிசர்வ் மோர். அஞ்சலி, அஞ்சலி, இங்க வாமா. என்னடி? வணக்கம் சார். இவங்க வந்தனா, இவ அஞ்சலி. என் வருங்கால மருமக. Oh, wow. Congratulations. Thank you, uncle. அப்பா என்ன பிசினஸ் பண்றாருமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, எந்திரிமா. அம்மா, நல்லா இருமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓ, இட்ஸ் ஓகே. நல்லா இருமா, நல்லா இரு. வாங்க உட்காருவோம். சரிங்க, வாங்க. அஞ்சலி, நீ அக்கா கூட இங்கே இரு, நான் அது வந்துடுறேன். அஞ்சலி, 5000 கோடி. என்னடி, நம்ம நினைச்சதை விட எல்லாமே சீக்கிரமா நடக்குது. இந்த அஞ்சலி போட்ட ஸ்கெட்ச் அப்படி. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்களடி. பார்வதி வருணோட அப்பா முன்னாடியே நீதான் மருமகன் சொல்லிட்டாங்க. நீ அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்ட. இதே மூட்ல பூமிகா வருண் ஒன்னா இருக்கும்போது புடிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், பூமிகாவை இந்த ஊரே பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்தி அவளை அனுப்பி வச்சிடுவாங்க. ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் தெரியலையே. வா, இங்கதான் எங்கேயாவது இருப்பா, போய் தேடுவோம். சரி வா. சார், அஞ்சலியும் வந்தனாவும் வந்திருக்காங்க சார். ஆமா ரோஜா,
பரிகாரத்திலேயே அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. காரணம் இல்லாம இங்க வந்திருக்க மாட்டாங்க. முதல்ல இந்த விஷயத்த நம்ம கேங் கிட்ட சொல்லி உஷார்படுத்துவோம். என்ன அர்ஜுன், எதுக்கு இங்க எல்லாரையும் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் நான் வர சொன்னேன். அஞ்சலியும் வந்தனாவும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க அர்ஜுன்? அவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க? எப்படி வந்தாங்கன்னு கேளுங்க. அதானே, எப்படி வந்திருப்பாங்க? யார் இன்வைட் பண்ணிருப்பா? அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஃபேமிலியும் இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவுக்காக வேண்டிக்கிட்ட பரிகாரத்தையே கெடுக்க வந்தவங்க அவங்க இப்போ இங்க வந்திருக்காங்கன்னா. மீரா, ஏன் அப்படிலாம் தப்பா யோசிக்கிற? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. மீரா, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அர்ஜுன் சார், பேசாம அவங்களை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சிடலாமா? ரோஜா, எதையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. அப்ப வேற என்ன சார் பண்றது? எனக்கு அவங்கள நினைச்சாலே கோவமா வருது. வருண், அவங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நாம எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருப்போம். இருந்தாலும் அவங்க 2 பேரும் மேலேயும் நாம ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். கடவுளே, ஒரு நல்லது நடக்க போற இடத்துல அந்த பிசாசுங்களை எதுக்கு அனுப்புன? பூமி, நீ டென்ஷன் ஆகாத. அவங்களால எந்த பிரச்சனையும் வராது, பாத்துக்கலாம். என்னோட கெஸ் சரியா இருந்தா பூமிகா தான் அவங்க டார்கெட். ஆனா அவங்க நினைச்சு வந்த எதுவும் இங்க நடக்க கூடாது. அதுதான் நம்மளோட டார்கெட். இதான் கரெக்டான டைம். கௌதம் சார் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. மீராவை அவங்க அப்பா கிட்ட தனியா பேச வச்சிடலாம். மீரா, புரியுது மீரா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. அப்பாக்கு இவ்வளவு பெரிய விழா நடக்குது, ஒரு மகளா உங்க அப்பா பக்கத்துல சந்தோஷமா இருந்து கொண்டாட முடியல. அப்பா எல்லார்கிட்டையும் கலகலன்னு சிரிச்சு பேசுறாரு, ஆனா உன்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அதானே மீரா, உன்னை உங்க அப்பா கூட சேர்த்து வைக்கதான் இந்த ஈவெண்டே நடத்துறோம். நீ அவர்கிட்ட வெளிப்படையே பேசணும் தான் இந்த வேஷம். போய் பேசு. பயமா இருக்கேவா, ஒருவேளை அப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டா கோவத்துல இந்த ஈவெண்டே ஸ்பாயில் ஆயிடும். அவர் மூட நான் கெடுக்க விரும்பல. இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? உன்னை அவர் கண்டுபிடிச்சாரா? நீ உணர்ச்சி வசப்பட்டு அவர் காலில் விழுந்தல்ல, அப்ப கூட அவருக்கு சந்தேகம் வரலையே. நீ யாருன்னு உனக்கு தெரியறதால நீ பயப்படுற, ஆனா அவருக்கு தெரிய போறதே இல்ல. பரவாயில்ல, நான் தூரத்துல இருந்து எங்க அப்பாவை பாத்துக்கிறேன். மீரா, உங்க அப்பா நல்ல மூட்ல இருக்காரு, தனியா வேற இருக்காரு. இதான் சான்ஸ், போய் பேசு. எனக்கு பயமா இருக்கு. பயந்தா எதுவும் நடக்காது மீரா. அர்ஜுன் ரிப்போர்ட்டர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. போய் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேசு. இந்த செல்போன், இதுல ரெக்கார்ட் பண்ண அவர் பேசுறத. சரியா? இந்த புடி மீரா, போ போன்ற. ஆல் தி பெஸ்ட். ஆமா மாமா, யா டெஃபினட்டா அதை செலிப்ரேட் பண்ணுவோம். இது நம்ம கிளப்லயே பண்ணிடலாம். யா, நாம அப்புறம் பேசுவோமே. பாய். என்ன அப்பு? சார், கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம்,
நீ எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரணும்? அதான் ஹோட்டல் பேரர்ஸ் இருக்காங்களே. நீங்க என் அப்பா மாதிரி சார். என் அப்பாவை கவனிச்சுக்க வேண்டியது என் கடமை இல்லையா? நானும் அப்பொழுது நோட்டீஸ் பண்றேன். அப்பா மாதிரிங்கிற உனக்கு அப்பா நான் ரொம்ப பிடிக்குமோ? அவர் தான் சார் எனக்கு கடவுள். என் ரோல் மாடல் என் அப்பா தான். என்னோட குரு, என் உயிர், எனக்கு எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை சார். இப்படி ஒரு பாசமான புள்ள கிடைக்க உங்க அப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ உங்க அப்பா மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கனா, உங்க அப்பா உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன போ பதிலே காணும்? உங்க அப்பா உன் மேல பாசமா இருப்பார்ல, குவைட் நேச்சுரல், அப்படிதானே இருக்கணும். நானும் என் பொண்ணு பிரீத்தி மேல உயிரே வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்க அப்பாவுக்கு நீ உயிரா தான் இருப்ப. Am I right? இல்ல சார், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. அப்பாவோட பாசம் கிடைக்க பிரீத்தி அளவுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் ராசி இல்லாதவன்னு எங்க அப்பா நினைக்கிறாரு. அதனால என்ன அவரு வெறுக்கிறாரு. என் அப்பாவோட அன்பு எனக்கு கிடைச்சதே இல்லை.